அப்போது ரைட்டிங்ஸ், ஒரு எழுத்தாளன் ஏன் மறுபடியும் மறுபடியும் சமூகத்தில் உயர்ந்த படிகளில் வைத்து காப்பாற்றப்படுகிறான் என்றால், ஒவ்வொரு காலத்தையும் அவன்தான் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு பீரியடில் ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சுக்காக அம்மாவுக்கு தெரியாத மகளும் மகளுக்கு தெரியாத அம்மாவும் யார் அதை எடுக்கிறது என்று சாத்தூருக்கு பக்கத்தில், கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவில் ஒரு சின்ன கிராமத்தில் போட்டி போட்ட தாயையும் மகளையும் கு. அழகிரிசாமி என்கிற எழுத்தாளன் தான் தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறான். இப்போ நம்மளால் நம்ப முடியாது சார், ஒரு வெள்ளரி பிஞ்சுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் போட்டி போட்டாங்க சார். 10 ரூபாய் இல்லாமல் அந்த மகளை படுக்க வச்சுட்டு அந்த அம்மா போய் யாரோ ஒருத்தனோட ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற பையனோட படுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்தார்கள் என்று கு. அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். எவ்வளவு துயரமான வாழ்க்கையை இந்த எழுத்தாளர்கள் மனித குலத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் என்று ஒரு கதை, அழகிரிசாமியினுடைய தி பெஸ்ட் கதைகளில் அதை ஒன்றாக நான் சொல்லுவேன். இந்த பக்கத்துலேருந்து சாத்தூர்லேருந்து ஒரு ஸ்டுடியோ வைப்பதற்காக அண்ணன் தம்பி 2 பேர் வந்து வெஸ்ட் மாம்பலத்துக்கு போகிறார்கள். 500 ரூபாய் வாடகையில் ஒரு ஸ்டுடியோ வைக்கிறார்கள். அந்த வீட்டில் மொத்தம் 9 குழந்தைகள் அண்ணனுக்கு. அண்ணி 9 குழந்தைகளையும் பெற்று போட்டு அப்படியே நோஞ்சானா மாறுகிறார். அழகிரிசாமி அந்த கதையின் ஒவ்வொரு வரிகளிலும் சொல்லிக்கொண்டே இதோ இன்றைக்கு இதுவும் போய்விட்டது என்று ஒரு பேராகிராஃபை ஆரம்பிக்கிறார். இதுவும் போய்விட்டது என்றால் ஒரு குழந்தை இன்னைக்கு செத்துடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைகள் அந்த வீட்டில் இறந்து போவது என்பது சர்வசாதாரணமான விஷயமாக ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டே போகிறார். ஒரு நாள் ஊர்லேருந்து ஒரு பெரிய மாமா வர்றார். சொல்கிறார், தம்பி நீ ஏண்டா வீட்டிலேயே உட்காந்துக்கிற, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க என்று அந்த தம்பியை பார்த்து சொல்கிறார். இல்லை, வாழ்க்கையில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அண்ணன் படுற துயரம் எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அண்ணனுக்காக நான் வாழப்போகிறேன். அந்த தம்பிக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கிறது. அந்த தம்பிக்கு வேலை கிடைச்சி முதல் மாதம் சம்பளம் வாங்கி வரான். 75 ரூபாய் சம்பளம், ரொம்ப பெரிய சம்பளம். வீட்டில் வந்து பார்க்குறான், மீந்து போனது மொத்தம் 3 குழந்தைகள். ஒரு குழந்தையை கூட்டிக்கின்னு அண்ணன் வெளியே போயிருக்கார். அழகிரிசாமி ரொம்ப கான்சியஸாக எழுதுறாரு, அண்ணன் எதையும் வாங்கி தர்றதுக்காக அந்த குழந்தையை கூட்டின்னு போல வேடிக்கை காட்டுவதற்காக ஒரு குழந்தையை கூட்டின்னு அண்ணன் போயிட்டார். அண்ணி உள்ள அந்த அறையில் உட்காந்து மோட்டு வலையை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க 2 குழந்தைகள் இவன் கூட்டின்னு போகிறான். தம்பி முதல் மாதம் சம்பளம் வாங்கி அந்த குழந்தைகள் கேட்டதையும் கேட்காததையும் அவனுக்கு வாங்கி தந்தான் என்று சொல்கிறார். அப்படியே திரும்பி வருகிற போது அந்த குழந்தைங்க தூங்கி வழியுது. அந்த நடையிலேயே 2 குழந்தைகளும் தூங்கி போய் விடுகிறார்கள். அந்த கணத்தில் அவன் பார்த்தான், அந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாத துரதிர்ஷ்டமான கணம். அந்த கணம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நேர்ந்திருக்கும். திடீர்னு அவன் பார்க்குறான், யாருமே இல்லை அந்த ஒன்று கொடுத்தனத்தில். திடீர்னு அந்த ஒன்று கொடுத்தனம் முழுக்க காலியாகி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா தன்னுடைய அண்ணி மட்டும் மோட்டு வலையை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க. இவன் அண்ணியை நோக்கி போகிறான். அன்னிக்கு பக்கத்தில் போய் கட்டில் உட்காடுறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. திடீர்னு அண்ணியினுடைய கைகளை பிடிக்கிறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. அண்ணியை அணைச்சி பிடிக்கிறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. இவன் வந்து அவளை பலம் கொண்ட மட்டும் அணைக்கிறான். அதற்குள்ள காமம் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. அழகிரிசாமி காமம் இருந்துச்சுன்னு எழுதலை. இவன் என்ன பண்ணாலும் அண்ணி ஒன்றுமே சொல்லலை. நீ என்னை அணைச்சி பிடிச்சிக்கோ, நீ என்னை சாகடிச்சு போட்டா போடு. அவ்வளவு வெறுமையும் அந்த மோட்டு வலையை பார்த்துன்னு அந்த கண்களில் அவ்வளவு துக்கமும் துயரமும் இருக்கிறது. 2 பேரும் எழுந்துச்சு நின்று இவன் வந்து அவன் நினைக்கிறான், பதிலுக்கு அண்ணி நம்மளை இப்போ அணைச்சிக்குவான்னு. அவன் வந்து தொடவே இல்லை. இவன் என்ன பண்ணாலும் ஆனால் அவள் அமைதியாக இருக்கிறாள். இப்படி ஒரு கணத்தில் அண்ணன் வந்துடுறான். இந்த குழந்தையோடு வரான். இவன் அப்படியே விலகி நிற்கிறான். இப்போ அண்ணி துடிக்குன்னு இல்லை, அப்படியே நிற்கிறான். இவன் தான் அப்படியே நொறுங்கி போகிறான். நொறுங்கி போய் அண்ணன் ஒன்றுமே சொல்ல அந்த குழந்தையோட போய் வெளியில் வந்து திண்ணையில் குழந்தைய படுக்க வச்சுட்டு உட்காந்துறான். தம்பி சுப்பிரமணி ஓடி போய் அண்ணன் காலில் தெருவில் உழுந்து அழறான். அண்ணா என்னை வந்து மன்னிச்சிருண்ணா, சத்தியமாக இது வந்து காமம் இல்லை, சத்தியமாக இது வேறு எந்த தப்பு இல்லை, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இந்த கணத்தில் நான் என்னவோ தப்பு நடந்துடுச்சு, கதறி எழுகிறான். நண்பர்களே, அழகிரிசாமி உலகத்தின் எந்த எழுத்தாளனுக்கும்
குறைவில்லாத ஒரே ஒரு வரியை எழுதியிருக்கிறார். அவர் வந்து தட்டி, சுப்பிரமணி நீ பெட்டி எடுத்துன்னு ஊருக்கு புறப்படு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நாமெல்லாம் ஜடண்டா, நாமெல்லாம் பணத்துக்கு போய் எதிரா வரமுறை என்று சொல்கிறார். அப்போது இத்தனை வறுமையிலும் இத்தனை ஏழ்மையிலும் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் மனிதர்களை ஒரு எழுத்தாளன் பணம் என்று வருங்க. நாம் வந்து பேசுகிறோம், நம்ம வந்து ஏதோ சாப்பிட்றோம், நாம் எந்த வாடுறோம், பிணங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லை தம்பி, நீ பெட்டி எடுத்துன்னு பொறுப்படு. இப்பொழுது இந்த கதை காலாவதி ஆகிவிட்டதா? இந்த கதை வந்து இந்த காலத்தில் படிக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படிலாம் நடந்திருக்குமா என்று தோன்றுமா என்றால், இந்த கதையின் காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளன் அந்த காலத்தை அப்படியே கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துகிறான். அதுதான் கதைகளுக்கான மிகப்பெரிய வீரியமான ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருக்கிறது. நான் தி. ஜானகிராமன் என்று ஒரு எழுத்தாளனை உங்களுக்கு நிறைய தெரியும். மறுபடியும் தி. ஜானகிராமனை வாசிக்க எவ்வளவு புதிதாக ஒரு படைப்பாளி இயங்கியிருக்கிறான் என்று தெரிகிறது. உங்களுக்கு அவருடைய தவம் என்று ஒரு கதையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த கதை வந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய எஜமானனை, ஒரு பண்ணையாளரை நான் இன்னொரு 10 மினிட்ஸில் முடிச்சாங்க. ஒரு தன்னுடைய வீட்டு பண்ணையாரை கூட்டின்னு ஒரு வண்டி ஓட்டுறவான் கும்பகோணத்தில் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாலியல் தொழிலாளி இல்லை, அவங்க பாலியல் தொழிலாளிலாம் இல்லை, தாசி. அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் வண்டி மாட்டை தெரிச்சு விட்டுட்டு இவன் நிற்கிறான். ஒரு அம்மா வந்து வெளியே வந்து இந்த பண்ணையாரை கூட்டின்னு போகுது. இவன் பார்த்தா அப்படியே மயக்கம் வருது, தலை சுற்றுது. என்னன்னா, இப்படி ஒரு பேரழகி இந்த உலகத்தில் இவன் பார்த்ததே இல்லை. ஜானகிராமன் எழுதுகிறாரு, ஒரு பெண்ணுக்கு வந்து மூக்கு அழகாக இருக்கலாம், கண்ணம் அழகாக இருக்கலாம், வாய் அழகாக இருக்கலாம், உதடு அழகாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து இவளுக்கு ஒருத்திக்கு எழுதிட்டானேடா பிரம்மன் அப்படின்றான். அவ்வளவு பெரிய பேரழகியாக இருக்கா. அவள் வந்து ஒரு சந்தன கலரில் ஒரு புடவை கட்டி அப்படி காலையில் போய் அந்த பூஜைக்காக நின்னால்னா ஒரு நாளும் அந்த குருக்கள் வந்து தட்டு கையில் ஆடாமல் அந்த விபூதியை அவர்கிட்ட கொடுத்ததே கிடையாது. அவளுக்கு பயங்கரமான ஒரு கர்வம் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா ஆண்களும் தன்னுடைய அழகுக்கு முன்னாடி அப்படி தூசுடா அப்படின்னு நினைப்பாள். இப்போ இந்த வண்டிக்காரன் அவளை பார்ப்பான், தன்னுடைய ஓனரை பார்ப்பான். இந்த ஓனர் வந்து என்னை விட பயங்கர கலரு, என்னை விட பயங்கர கருப்பு, இவ்வளோ தான் ஆள் இருப்பான். அப்போ எதுக்காக இவன் வந்து இவனை அணைச்சி கூட்டின்னு போகிறான்? இவன்கிட்ட பணம் இருக்குது, நாம் வந்து வண்டி ஓட்டுறோம். அப்போது இவகிட்ட நம்ம இது மாதிரி ஒரு இரவில் தங்கணுன்னா நம்மக்கிட்ட பணம் வேணும். குட். அன்னியோட வண்டி மாட்டை அப்படியே விட்டுட்டு ரயில் ஏறி தஞ்சாவூருக்கு வந்து என்னவோ பண்ணி சிங்கப்பூருக்கு போயிடுவான், மலேசியாவுக்கு போயிடுவான். இப்போ மலேசியாவில் 2 பேர் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுவான். அங்கே இருந்தால் கதையை ஆரம்பிக்கிறார். அந்த ஹோட்டலில் ஒருத்தர் சொல்லுவான், உன் பையனுக்கு பொண்ணு பார்த்தியே எப்படி? அவன் அந்த பொண்ணை வர்ணிப்பான். நீ சொல்கிறத பார்த்தா செண்பகக்கா மாதிரி அழகோட ஒரு பொண்ணை சொல்கிறியடான்னுவான். இந்த செண்பகக்கான்ற குரலை கேட்ட உடனே, செண்பகன்ற குரலை கேட்ட உடனே இவன் செத்துருவான். அவளுக்காக தான் இவன் போய் மலேசியாவில் சம்பாரிச்சுங்கிறான். இவன் யாரை சொன்னீங்க அப்படின்வான். இவன்னா கும்பகோணம் செண்பகக்கா லெவலில் இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிறேன்றாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் அன்றைக்கி டிஃபன் வாங்கி கொடுப்பான். அவன் ஒரு ரூபாயாக சம்பாரித்து கஞ்சத்தனத்தோடு சம்பாதிக்கிறான். ஹோட்டலில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்குறானேன்னு அந்த கடைக்காரன் அசந்துருவான். அவன் கூப்பிட்டு காமிப்பான், நீ எவ்வளோ கஞ்சமாக யாருக்கோ பணம் சேர்த்துனுக்கிற, நீ என்னடா எல்லாருக்கும் டிஃபன் வாங்கித்தான். அவன் சொல்லுவான், செண்பகம் பேரை ஒருத்தர் சொல்லிட்டான், அதுக்கு இந்த ஹோட்டலே எழுதி வைக்கணும், ஹோட்டல் உண்டு, அதனால் டிஃபன் மட்டும்தான் நான் வாங்கி தரேன். அப்படி ஒரு பிரியத்தோடு இவன் இருப்பான். அப்புறம் அவன் இதுக்கான பணம்லாம் சம்பாரிச்சுன்னு வந்துடுவான். வந்து வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் ரயில் பிடிச்சி கரெக்டாக கும்பகோணம் போய் இறங்கிடுவான். அவனுடைய லட்சியம் வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது. வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிடுவான். ஒரு காலத்தில் வண்டியை தெரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நின்றுந்தெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். தன்னுடைய முதலாளி தான் உள்ளே போனார், இன்றைக்கி நான் போகிறேன், முதலாளிக்கு ஈக்குவலாக பணம் சம்பாரிச்சுன்னுட்டேன். அந்த சமயத்தில் ரொம்ப பிரமாதமாக ஜானகிராமன் எழுதுகிறாரு. ஒரு வயசான பாட்டி அம்மா வெளியே வரும். வந்து யார் அப்படின்னு கேட்கும். உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போவான். உள்ளே போனோடனே யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு.
செண்பகக்கா, நான் தான் செண்பகம். இவன் வந்து செத்துருவான். செத்துட்டு 10 வருஷமாக நான் தவம் இருந்தேனே அப்படின்வான். எதுக்கு? இல்லை, உங்களை எப்படியாவது அடைஞ்சன்னு தான் மலேசியாவுக்கு போனேன், 10 வருஷமாச்சு திரும்பி வர்றதுக்கு. அவள் வந்து அவனை ஒரு அணைப்பு அணைச்சி சொல்வா, எது எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு உலகத்தை விவஸ்தை இல்லையாடா, எது எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு உலகத்தில் அவஸ்தை இல்லை. ஜானகிராமன் வந்து ஒரு நார்மல் ரைட்டர்னால் அதோட கதை முடிஞ்சிடும். அடுத்து ஒரு வரி சொல்லுவார், பரவாயில்ல இவ்வளோ ஆசைப்பட்டு நீ வந்துட்ட, இன்றைக்கி ராத்திரி நீங்கள் என் கூட இருந்துட்டு போங்க அப்படின்வார். அவன் சொல்லுவான், ஒட்டஞ்சிருவான், இல்லை 7:30 மணிக்கு ரயில் இருக்குது, இப்போ நடந்தால் தான் 7:30 மணி ரயிலில் பிடிக்க முடியும். அப்போது ஒரே எழுத்தாளன் வந்து ஒரு பக்கம், இந்த பக்கம் கோயில்பட்டி சாத்தூர் பக்கத்தில் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரு வீட்டில் ஜடமாக பிணமாக வாழ்வதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறான். இந்த தஞ்சாவூர் லேண்ட்ஸ்கேப்பில் தண்ணி வளமாக இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண்ணை அடைவதற்காக ஒருத்தர் வந்து 10 வருஷம் போய் தவம் இருந்துட்டு வந்ததை பற்றி ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார். ஆக நண்பர்களே, ஒரு நிலப்பரப்பை இந்த உலகத்தில் எழுத்தாளன் மட்டும்தான் நமக்கு கடத்த முடியும். ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கிடையாது, ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கிடையாது, அவர் வந்து பாடம் தான் எடுக்க முடியும். ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் வாழ்வியல் மூலமாக நம்முடைய இரத்த அணுக்களில் அந்த 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 கதையை நமக்கு கடத்திவிட முடியும். ஒரு புத்தகம் என்பது நமக்கு என்னென்னவோ மாறுதல்களை செய்யக்கூடியது, என்னென்னவோ விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. அது செய்கிற மாயாஜாலங்களை விளக்குவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. கடைசியாக ஒரே ஒரு தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒய்ஃபு கேவி சைலஜா கதை கேட்கும் சுவர்கள் என்று ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். மலையாளத்திலிருந்து அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த புத்தகம் உமா பிரேமன் என்கிற என்னுடைய சிநேகிதியால் எழுதப்பட்டு, அநேகமாக அவருடைய ஆட்டோபயோகிராபி அந்த புத்தகம். உமா பிரேமனுக்கு இப்பொழுது 50 வரை வயதாகிறது. அட்டப்பாடி என்கிற ஒரு ஊரில் இருக்கிறார். உமா பிரேமனுடைய ஒரு சின்ன வாழ்க்கை. 9ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டமைக்கு. என்னன்னு கேட்குறேன், உங்கள் அம்மா யார் கூட ஓடிட்டாங்களான்றாங்க. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் அப்படியே நொறுங்கி போகிறாள். அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பாவும் மகளும் மட்டும் அந்த வீட்டில் வாழார். அம்மா இல்லாத முதல் ரம்ஜான், அம்மா இல்லாத முதல் தீபாவளி, அம்மா இல்லாத முதல் கிறிஸ்மஸ் என்பது மாதிரி அப்பாவும் அம்மாவும் மட்டும் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறார். பொண்ணு டெய்லி சொல்லினே இருக்கிறார், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான். பெண்ணின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் அப்பா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் அது எவ்வளவு பெரிய சித்திரவதை என்பது அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ண வந்த 1ஆவது நாளே அவளுக்கு தெரிகிறது. அவளுடைய ட்ரெஸ்ஸு, அவளுடைய வேலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணே செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் இந்த பெண்ணின் ஸ்கூல்லேருந்து எல்லாரும் திருச்சூருக்கு டூர் போகிறார்கள். டூர் போகிற போது கற்பூரம் விற்கிற, திருச்சூர் கோவிலில் கற்பூரம் விற்கிற ஒரு ஆள் சொல்கிறான், பாப்பா நீ இந்த ஊரா என்று கேட்குறான். இல்லைண்ணா நான் வந்து கோயம்புத்தூர் என்று சொல்கிறாள். இல்லைம்மா உன்ன மாதிரியே இந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது நம்ம அம்மா தான். அவள் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி பின்னால் தன்னுடைய ஸ்கூல் அட்ரஸை எழுதி, அண்ணா அந்த அம்மாட்ட இந்த கார்டு கொடுத்து எனக்கு ஒரு கார்டு போட சொல்கிறியாண்ணா என்று ஒரு கார்டை அந்த கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு, அப்படி கொடுத்துட்டு வராதவே இருந்திருக்கலாம். அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு கார்டு போடுகிறாள். கொஞ்ச நாள்லேயே மகளை வந்து சந்திக்கிறாள். கொஞ்ச நாள்லேயே மகளை என் கூட கூட்டின்னு போயிடுவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அப்பா விடமாட்டார், பொண்ணு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அந்த அம்மா கேஸ் போடுகிறார். கேஸ் போட்டு ஒரு மைனர் பொண்ணை நான் தான் அம்மா தான் கூட வச்சுக்க முடியும் என்று கூட்டின்னு போயிடறாங்க. 18 வயதில் நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், தன்னுடைய 5வது கணவனுக்கு தன்னுடைய சொந்த மகளை 1.5 லட்சம் ரூபாய்க்காக அந்த அம்மா லிட்ரலாக வித்தர்றாள். பிரேமன் என்கிற தன்னோட வாழற 5ஆவதாய் வாழுகிற ஒரு கணவனுக்கு தன்னுடைய சொந்த பொண்ணை 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு விற்று விடுகிறாள். பிரேமன் அந்த உமாவை பாம்பேக்கு கூட்டின்னு போயிடறான். ஒரே நாளில் அவளுடைய வாழ்க்கை இருளாகிறது. அவள் பாம்பேயில் போய் ஒரு ட்ரங்கால் போட்டு அம்மாட்ட பேசுகிறான், அம்மா ஏமாந்துட்டுமா, நீ வந்து ஒரு தப்பான ஆள்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டமா, அம்மா மகளுக்கு தெரியாமல் பிரேமனிடம் பேசி நீ ஏன் வெளியே அனுப்புகிற அவளை, அவள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறா என்று சொல்லுகிறாள். சித்திரவதையின் உச்சத்தில்
அந்த வீட்டு சுவற்றை சுற்றி அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் கதை கேட்கும் சுவர்கள். அவருடைய கதையை அந்த கல் சுவர்கள் மட்டும் கேட்கிறது. நண்பர்களே, அதற்கு பிறகு அந்த கதையில் என்னென்னவோ நிகழ்கிறது. ஆனால் 28 நாட்கள் ஐசியூவிலிருந்து ஒரு நாள் பிரேமன் செத்து போகிறான். வாழ்க்கையில் ஒரு அன்பெய்டு சர்வெண்ட்டாக இந்த வீட்டில் இருந்து இன்றைக்கு உமா விடுதலை ஆகிறாள். விடுதலை ஆகலாம் என்று நினைக்கிற போது அவளுக்கு 5 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பெயர் சரத். 2 பேரும் போயிடலாம், அவ்வளோதான் இந்த வாழ்க்கை என்று நினைக்கிற போது பிரேமனின் சொந்தக்காரர்கள் 100 பேருக்கு மேல் வந்து அவளை சுற்றி நிற்கிறார்கள். அப்படிலாம் போயிட முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன்னா பல கோடி ரூபாய் சொத்துக்களை பிரேமன் உன் பேரில் தான் உயில் எழுதி வைத்திருக்கிறான். அவனுடைய 4 மனைவிகளுக்கும் நீ தான் பிரித்து கொடுக்கணும். உமா சொல்கிறார், ஒரே நாளில் எனக்கு செக் பவர் வந்துடுச்சு. பீரோவை திறந்து பார்த்தால் கட்டுக்கட்டாய் பீரோவில் பணம் இருக்கிறது. ஒரே நாளில் நான் பணக்காரியானேன். ஆனால் ஒரு 10-20 நாட்களுக்குள் வழக்கறிஞரை வச்சு எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்குறா. இவளுக்கு ஒரு ஷேர். நண்பர்களே, அந்த ஷேரை எடுத்துக்கொண்டு போய் ஒரே 1 ரூபாயை கூட உமா என்கிற அந்த பெண் தனக்காக செலவழித்திருந்தால் இந்த மேடையில் நான் அவளை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். அது எத்தனையோ குடும்பங்களில் உண்டு, எத்தனையோ மனுஷிகளில் உண்டு. அந்த ஷேரை தூக்கின்னு போய் அவள் மீனாட்சி மெடிக்கல் மிஷன் என்று ஒன்றை ஆரம்பித்து இன்றைக்கு கேரளாவில் 17 நகரங்களில் இலவச டயாலிசிஸ் சென்டர் வைத்திருக்கிறார். நம்மளே அதற்காக கூட நான் உங்களிடம் உமாவை அறிமுகப்படுத்தவில்லை. இந்தியாவின் ஜனாதிபதி கேஆர் நாராயணன் ஒரு பலம் வாய்ந்த 100 பெண்களோடு ஒரு உணவருந்துகிற வேண்டும் என்று கேட்டபோது கேரளாவிலிருந்து உமாவுக்கு தனி விமானம் வைத்து அனுப்பப்பட்டார். அதற்காக கூட நான் உங்களிடம் உமாவை பற்றி பேசப்போவதில்லை. ஒரு நாள் ஒரு மனநோய் மருத்துவரை பார்ப்பதற்காக கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உமா பிரேமன் போயிருக்கிறார். ஒரு பையன் கையை அப்படி உதறி அழுகுறான். என்னப்பா கையை உதறான்னு கேட்குறாங்க. சுமார் சச்சி என்று சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு. இல்லை, எனக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தேன்றான். அந்த பையனுக்கு 22 வயசு. நான் அந்த பையனை பார்த்துருக்கேன். 2 வருடங்களுக்கு முன்னால் கொரோனா பீரியடில் போன் கேன்சரில் அவன் இறந்து விட்டான். அவன்கிட்ட கேட்குறாங்க, ஜலீல் அந்த பையன் பேர். உமா சொல்கிறாங்க, 22 வயசில் டயாலிசிஸா? ஆமாம் சச்சி என்று அழுகிறான். அம்மா சொல்கிறேன், நான் அவனை என் கிட்னியில் அவனை கொடுத்துட்டா என்று கேட்குறார்கள். அந்த பையன் டாக்டரை பார்க்குறான். மனநோய் மருத்துவத்தை வந்துக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு பிராந்து முத்திடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். டாக்டர்கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க. 23 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆப்ரேஷன் நடந்தது நண்பர்களே. அந்த ஆப்ரேஷனை உமா பிரேமன் எழுதுகிற போது ஆப்ரேஷன் அப்பொழுது ரொம்ப சிக்கலான ஒன்று, இந்த ஒரு கிட்னியை மாற்றி வைக்கிறது. ஏன்னா அப்போ இவ்வளோ விஞ்ஞானம் இல்லை. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உமா ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன். உமா சொல்கிறார், எனக்கு 5 வயதில் பையன் இருக்கிறான். ஒருவேளை நான் இந்த ஆப்ரேஷனில் செத்து போனால் என்னுடைய 2 கிட்னி எடுத்து 2 பேருக்கு கொடுங்கள். ஒருவேளை உயிரோடு இருந்தால் ஒரு கிட்னியை ஜலீலுக்கு வைத்துவிட்டு ஒரு கிட்னியோடு என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். 23 வருஷங்கள் அந்த ஜலீல் என்கிற ஜாதி, மதம், இனம், கேரளைட்டு, தமிழ்நாடு என்றெல்லாம் எழுத்தாளனுக்கு தேவையில்லை. இந்த கோடுகள் இல்லா உலகத்தில் தான் அவன் வாழ விரும்புகிறான். அவனுடைய உலகம் எந்த கோடுகளும் அற்ற ஒரு உலகம்தான். ஜலீல் என்கிற அந்த கேரளாவில் இருக்கிற அந்த 23 வருஷமும் வாழ்ந்த அந்த பையனை நான் சந்தித்திருக்கிறேன். நமக்கு ஏதோ ஒரு வகையில் இலக்கியங்கள் உமா பிரேமனை ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் தவளையை இன்றைய இரவு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் இலக்கியம் ஒரு கரடியை ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த 2 சகோதரர்களில் தம்பி அண்ணனின் கால்களை பற்றி கொண்டு அழுத அந்த திண்ணையை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் மகத்தான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.